அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிச்சிதன் பாண்டியன் ஹோமியோகேர்லேருந்து. ஆப்தால்மியா நியோனாட்ரம் கண்ணில் ஏற்படுற ஒரு வகையான அலர்ஜின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். குழந்தை பிறந்ததுலேருந்து 30 நாட்களுக்குள்ள இந்த தொந்தரவுகள் ஆரம்பமாகும். இது வர்றதுக்கு முக்கிய காரணம் தாய்க்கோ இல்லை தந்தைக்கோ பால்வினை நோய் மாதிரி தொந்தரவுகள், அதுவும் கோனோகக்கை மாதிரி பாக்டீரியானால தொந்தரவுகள் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அதன் மூலிமா குழந்தைகளுக்கு தொந்தரவுகள் பரவக்கூடும். இதில் முக்கியமாக அதோட அறிகுறிகள் பார்த்துட்டோம்னா கண்ணில் நீர் வடிஞ்சிட்டே இருக்கிறது, கண்ணை திறக்க முடியாது சரியா, சளம் அடைச்ச மாதிரி தொந்தரவுகள் இருக்கும், கண்ணில் இரிட்டேஷன் அரிப்புத்தன்மை இருக்கும், ஏதாவது ஒரு பொருள் ஒரு மண் மாதிரி உணர்வுகள் கண்ணில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இது பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும் தான் இருக்காது, கொஞ்சம் ஒரு 10 வயதுக்கு ஏற்பட்ட குழந்தைகள் கூட இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி தொந்தரவுகளை எந்தவித பக்க விளைவுமே இல்லாமல் முறையான கேஸ்டிங்கிறது ஹோமியோபதி மருத்துவமனை மூலயமா சரி பண்ண முடியும். இதை தற்காலிகமாக இதை மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா பல்சட்டில 30 3 வெளியும் 4 உடைகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுங்க, மருத்துவரின் பரிந்துரைக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. தேவைப்படுறவங்களுக்கு குறிப்பு நீங்கள் பகிருங்க. நெக்ஸ்ட் கிரிப்பில் வேறு ஏதாவது தொந்தரவுகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.